கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 11:14, மேத்யூ 11:14. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் ஏற்கனவே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட எலியா இவன்தான். ஏன்னா எலியா மரித்து போகலை, அவர் உயிரோட வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறதுனால இவர் தான் எலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆனால் எலியாவே மறுபடியும் பிறந்து வரல, எலியாவினுடைய ஆவியிலும் வல்லமையிலும் வந்தவர். காரணம் என்ன? மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது 6வது வசனம், அதாவது பழைய உடன்படிக்கையினுடைய கடைசி 2 வசனங்கள் என்ன? இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது, முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இதுதான் கடைசியா அவர்கள் கேட்ட ஒரு பதம். ஆனால் இவர் யோவான் ஸ்நானகன் வர்றாரு. யோவான் ஸ்நானகன்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் எலியாவா? அப்போ நீங்கள் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். என்ன, நீதான் எலியாவா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் என்ன, எலியாவினுடைய ஆவியிலும் எலியாவினுடைய வல்லமையிலும் வந்தவர் என்பதை லூக்கா 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்களேன். அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக, இந்த இரட்சகராக இந்த பூமிக்கு வரும்போது அவரை முன்னறிவிப்பதற்காக ஒரு தீர்க்கதரிசி, எலியாவினுடைய ஆவியிலும் வல்லமையிலும் வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி முன்னே வருவார் என்று மல்கியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக இங்கே யோவான் ஸ்நானகன் மனந்திரும்புங்கள் என்று அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா அவருடைய வேலை என்ன, கர்த்தருக்கு வரப்போகிற மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால், ஏன்னா அவர் கடினமான உபதேசம் உபதேசிக்கிறாரு. யோர்தானுடைய அக்கறையில் இருந்து வனாந்தரத்திலிருந்து என்ன சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு, இப்பொழுதே கோடாரியானது மரத்தினுடைய கீழே வைக்கப்பட்டிருக்கு, நீ மனம் திரும்புதலுக்கான கனிகளை கொடுங்க. ஏன்னா மத்தேயு 7வது அதிகாரம் 12-13 சொல்லும்போது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் ஆகும். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இப்போ யோவான் ஸ்நானகன் நீங்கள் உங்களை வருத்தி நீங்கள் மனந்திருந்தி நீங்கள் இந்த மனந்திரும்புதலுக்கான கனியோட வாருங்கள் என்று சொல்லி வருத்தி அழைக்கக்கூடிய எலியாவாக இருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் இவர் தான் எலியா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அவர்கள் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பலை. என்ன காரணம்? அவர்களுக்கு என்ன வந்தது? அவர்கள் சொல்லுகிறதை, அவர்கள் கேட்க விரும்புவதை சொல்லக்கூடிய ஆளுங்கிட்ட போனாங்க. ஆனால் என்னன்னா, திரளான ஜனங்கள் அங்கே போனாங்க. ஆனால் ஒரு சில கர்த்தருக்கென்று நியமிக்க வைத்துப்பட்ட ஒரு மீதி இருப்பவர்கள் என்று சொல்லுங்க, ரெமனன்ட் என்று சொல்லக்கூடிய மீதி இருக்கிறவர்கள், மீதியானவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தாங்க. அப்போ எலியா வடிவில் வந்த, எலியாவினுடைய ஆவியிலையும் வல்லமையிலையும் வந்த யோவான் ஸ்நானகனை பின்பற்றி அவர் வழியை ஆயத்தப்படுத்தி அதன் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர். இதை நம்ம இந்த நாளில் பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா, இப்பொழுதும் ஒரு கடினமான ஒரு உபதேசத்தை சொல்லி எப்படி ஒரு மனம் திரும்பி கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை போதிக்கிற நல்ல திருச்சபைகள், போதிக்கிற நல்ல ஊழியர்களை பின்பற்றி அதன் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறவர்கள் கம்மி. இன்றைக்கும் அது குறைவு. ஏன்னா இன்றைக்கும்
தாங்கள் கேட்க விரும்புகிற காரியங்களை கேட்கக்கூடிய மக்களாகத்தான் அநேகர் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, தாங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கென்று ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வாழுகிறவர்கள் மிக மிக குறைவாக இருக்காங்க. அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் மனம் திரும்புதலுக்கான கனியை கொடுக்கக்கூடிய மக்களா, நீங்கள் அப்படி உங்களை வருத்தி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று நல்ல மனந்திரும்புதல் உள்ள கனிகளை கொடுத்து நல்ல ஒரு தகப்பனாய், சகோதரனாய், கணவனாய், சகோதரியாய், தாயாய், ஆமாண்டவரே, ஒரு நல்ல மனைவியாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.